வணக்க மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? மதுரைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து அப்படியே பாப்பா பார்த்துட்டு போயிடலான்னு வந்தேன். பாப்பா வந்தோடனே சொல்லிச்சு, அம்மா ஒருத்தவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன், உடம்பு குறைக்கிறேன்னு ஆர்டர் போட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டு அவங்க இப்போ உசுரோட இல்லைம்மா, அது ஏன் நீங்கள் வீடியோ போடலன்னு சொல்லி கேட்டுது. அப்புறம் போய் நியூஸ் சேனலில் பார்க்குறேன், அவங்க அப்பா வந்து ரொம்ப வருத்தப்பட்டு அழுகுறாங்க, மனசு கஷ்டப்பட்டு. ஏங்க உடம்பு இருக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க? நான்லாம் ரொம்ப வெயிட்டு. எங்கள் வீட்டுக்காரர் கூட போகும்போது எல்லாரும் சொல்லி சிரிப்பாங்க, 2 பேர்த்துக்கும் மேட்சே இல்லை உடம்பு குறைங்கன்னு. அப்போ எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன்னா சொல்லுவார், நான் தான் வச்சு வாழ்கிறேன், அவங்க வச்சு வாழலை. அதனால் வந்து நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படக்கூடாது, நம்ம உடம்பு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி தான் இருக்கும், அதை வந்து எதுக்கும் யாருக்காகவும் மாற்ற தேவையில்லை அப்படின்னு சொல்லுவார். அதே போல் இந்த கிராமத்தில் டவுனுக்குள்ளெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்லிம்மாக கரெக்டாக உடம்பு வச்சுருந்தோம்னா என்ன சினிமா நடிக்க போறியான்னு கேட்பாங்க. அதே கொஞ்சம் குண்டா இருந்தோம்னா சாப்பிட்டு எந்த கவலையும் இல்லாமல் இருக்கிற, நீ உடம்பு போட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யாரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. நானும் சிறுதானிய பிஸ்னஸ் தாங்க பண்ணுறேன். ஆனால் வந்து அதுக்கே அத்தனை ரூல்ஸ் இருக்குது. 8 மணி நேரம் ஊற வைக்கிறது, 8 மணி நேரம் ஊற வைக்கணும், வறுக்கிறத வறுத்து அரைக்கணும், அப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கும்போது இது மாதிரி இருக்கிறது ஏன் இப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு அவங்க இறந்தாங்கன்னு தெரியல. அதே போல் கேரளாலேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது நம்ம நேரில் பார்க்கல. அது பாருங்கள், அந்த பையன் உசுறு போனதே மிச்சம். அவங்க அப்பா அம்மா எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க, ஒரு பையனை வளர்த்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கவலைப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்க பாருங்கள், இப்போ நெட்டிசன் பூரா சொல்கிறீங்க, அட்டையை கட்டிட்டு போ, ஓலைப்பாயை சுற்றிட்டு போ, அப்போதே யாரும் இருக்க மாட்டேன். இதே அந்த பையன் உசுரோடு இருந்திருந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி தான் இருப்பாங்க, சில பேர் வந்து இருப்பாங்க, நம்மளே பார்த்து போகணும்னு